இல்லங்க மேம். யூ ரிமெம்பர் லாஸ்ட் Yes, yes, yes. ஸ்லைட். Okay. Yeah, yeah, ஸோ நீங்க understood. சொன்னீங்க எவ்ரி மொமெண்ட், எவ்ரி மினிட் வந்து மீன்ஸ் எவ்ரி செகண்ட் வந்து இந்த தாட்ட கவனிங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு ட்ரிகரிங் இது மாதிரி அத புடிச்சுட்டேன் மேம். ஓகே நம்ம பண்ணுவோம். இனிஷியலி ரொம்ப 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 டஃப். ஏன்னா அது என்னை இழுக்க மட்டும்தான் பாக்குது. Mm, அது சொல்லுது மைண்ட் வந்து இது இப்படி இல்ல, அவங்க அப்படி சொல்றாங்க, இல்ல mm, நீ தப்பு பண்ற, இல்ல நீ சரியா தான் பண்ற, இந்த mm, மாதிரி நிறைய எனக்குள்ளேயே இன்னொரு வாய்ஸ் mm, ரொம்ப நிறைய ஜாஸ்தியா இருந்துச்சு. அண்ட் எப்பப்பெல்லாம் என்னால முடியுதோ, எப்பப்பெல்லாம் நானே வலுக்கட்டாயமா டைம் மத்ததெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தியானத்துல உட்கார்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேம். mm. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ மேம். நான் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கேன். ஸோ அதான் அது கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் நான். Thank you, thank you. ஸோ இங்கே ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் மைண்ட் தான் அங்க. மைண்ட் தான் ரூட் காஸ் எல்லாத்துக்குமே. நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் இந்த மைண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நம்ம அந்த மைண்ட் வந்து நம்மளோட கைடன்ஸ்ல இருக்கணும். நம்மளோட சஜஷன்ஸ் தான் அது கேட்கணும். அந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணணும். மைண்ட் இப்போ ஓடுதுன்னா ஸ்டாப்னா அது ஸ்டாப் ஆகணும். அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல மைண்ட் இருக்கணும். மைண்டோட கண்ட்ரோல்ல நம்ம போறோம் அப்படின்னா தான் அங்க ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ மைண்ட் அப்படின்றது இந்த வேர்ல்டு வைட் என்ன சொல்றது, பிசிக்கல் மேட். இந்த பிசிக்கல் உலகத்தோட ஒரு திஸ் திங், அதோட இந்த உலகத்தோட இயல்பு தான் அந்த மைண்டு. ஸோ உலகத்துல மைண்ட் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, அது கேட்ச் பண்றதே தேவையில்லாதது தான் கேட்ச் பண்ணும், நிறைய கேட்ச் பண்ணும். ஸோ நமக்குள்ள ஓடுற அந்த உள் உள் பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட இன்ட்யூஷன். நம்ம அந்த இன்ட்யூஷன்ல இருந்து வர அந்த ஒரு மெசேஜஸ் வந்து அழகா ஃபாலோ பண்ணணும். அந்த மெசேஜஸ் தான் கரெக்டானது. மைண்ட் வந்து எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல நம்ம விழாம இருக்கிறது தான் நம்மளோட டாஸ்க். அதுதான் அந்த இன்ட்யூஷனுக்கு கனெக்ட் ஆகும்போது மைண்டை வந்து நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக சொல்லுதா இல்லையான்றது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் வந்து எப்போ நம்ம மைண்ட் வந்து நிறைய பேசினாலும் அதை கவனிக்காம நம்ம கண்டுக்காம நம்ம வந்து விட்டுட்டோம்னா வித்தின் ஹாஃப் அ மினிட் டு 1 மினிட் போதும். அதை நீங்க கண்டுக்கலன்னா அது சைலண்ட் ஆயிடும். நீங்க அதை கவனிக்க கவனிக்க மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அப்படிதானே மேடம்? மேம் அப்போ விட்னஸ்னா என்ன மேம் பண்றது? எனக்கு புரியல, இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. விட்னஸ் அப்படின்னும் போது என்னன்னா, ஜஸ்ட் இப்போ நீங்க மூவி பாக்குறீங்க. மூவி பார்க்கும்போது மூவில வந்து ஒருத்தன் திருடனா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் வந்து கிழவனா இருக்கான். இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணி பார்க்குறோம். அதே மூவி ஆனப்புறமா அந்த கேரக்டர் கிடையாது. ஸோ அப்ப அது நமக்கு புரியுது இல்லையா? அங்க நம்ம வந்து இப்போ ஒரே ஆக்டர் வந்து ஒரு மூவில நல்ல பிசினஸ் மேனா இருப்பாங்க, இன்னொரு மூவில ஏழையா இருப்பான். ஸோ வி ஆர் அக்செப்டிங் அப்படின்னா நம்ம அது விட்னஸா பார்க்குறோம். அவன் வந்து ஒரு ஆக்டர். ஸோ எந்தெந்த சினிமால எந்தெந்த கேரக்டர் வருதோ அது பண்ணிட்டே போறான். அது நம்ம பார்க்குறோம். அங்க வந்து நம்ம இந்த ஆக்டர் இவனுக்கு இப்படிதான் வரும், அப்படிதான் வரும் அப்படின்றது நம்ம ஒன்றும் பேசாம இந்த கேரக்டர்ல அவன் ஒர்க் பண்றான் அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு சாட்சியா தான் பார்க்குறோம். மேம் அது தாட்ஸ் வருது. சில நேரம் கொஞ்சம் அவேரா இருக்கேன், சில நேரம் வந்து கிளிங் ஆயிடுறேன் மேம். கிளிங் ஆயிட்டு அது என்ன ஆயிடுது, அடுத்த நிமிஷமே வந்து ஐயோ நான் விட்டுட்டேன், நம்மளுக்கு அவேர்னஸே இல்ல, இந்த அதுதான் மாதிரி எல்லாம் மைண்ட் எனக்கு இது பண்ணுது மேம். சிலது எனக்கு மைண்ட் தான் என்ன ட்ரிகர் பண்ணுதுங்கிறது புரியுது. சிலது வந்து இன்ட்யூஷன் எது, சில நேரம் வந்து இன்ட்யூஷன் எது, சிலது மைண்ட் வாய்ஸ் எதுங்கிறது வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் மேம்.
அங்க வந்து கன்ஃபியூஷன்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே வந்து ஒரே விஷயத்த தான் சொல்லும். சாரி, இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லும். மைண்ட் வாய்ஸ் வந்து ஆமா, இல்ல, ஆமா, இல்லன்னு கன்ஃபியூஷன் பண்ணும். கன்ஃபியூஷன் பண்ற வாய்ஸ் வந்து மைண்ட் வாய்ஸ். புரியுதுங்களா இப்போ? ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா மைண்டும் இல்ல நான் நாம தான். கவனிக்கிறேன் மேம். இன்ட்யூஷனும் ம். நாம தான். ஸோ எல்லாமே வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா, ம். ஒரே ஒரு பர்ட்டிகுலர் திங்க வந்து ரிப்பீட்டடா சொல்றது வந்து இன்ட்யூஷன். இப்போ இங்க ம். வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும் அப்படின்றது 100% நீங்க எத்தன வாட்டி கேட்டாலும் சேம் ஆன்சர் வருதுன்னா, அது வந்து இன்ட்யூஷன். ஆ எஸ், நோ, எஸ், நோ, எஸ், நோ வருதுன்னா, அது மைண்ட். மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் பண்ணுது. ஸோ இப்ப எஸ் சொல்லிச்சு, அடுத்த நொடியில நம்ம வந்து திரும்ப அத பத்தி யோசிக்கும்போது நோ வருது. அது வந்து மைண்ட் வாய்ஸ். ஸோ அது கேட்கக்கூடாது. அங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகே. இதுலருந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் டிசைட் பண்ண போறேன் அப்டின்னா, எனக்கு மைண்ட் வாய்ஸ் எஸ் ஆர் நோ கன்ஃப்யூஸ் பண்ணுதுன்னு சொல்றீங்க. இந்த ஆமா. இதுலருந்து பாட்டமா இருக்கிற அந்த இன்ட்யூஷன ம். எப்டி மேம் கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்க வந்து அந்த எஸ், நோன்னு சொல்றப்போ அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, நீங்க எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது. அத விட்டுறணும். ம், ம். கொஞ்ச நேரம் அத கண்டுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா, மைண்ட் வந்து அடங்கிடும். ஓகே. ஸோ மைண்ட் அடங்கும்போது இன்ட்யூஷன் வாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுதான். இங்க வந்து நம்ம அ இப்ப 2 பிக்சர் இருக்கு. இந்த பிக்சர் எடுத்தா தானே பின்னாடி பிக்சர் தெரியும். ஸோ மைண்டோட பிக்சர் எப்போ வந்து இறங்குதோ, அப்போ இன்ட்யூஷன் பிக்சர் உங்களுக்கு தெரியும். ம். ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் பண்றதே அதுக்கு தான். கனெக்டிங் டூ அவர் இன்ட்யூஷன். இங்க வந்து மைண்ட் அப்படின்ற போர்வை இருக்கு நம்ம நம்ம மேல. அந்த போர்வை எடுக்கணும்னா, வேற எந்த ஒரு சாய்ஸும் இல்ல நமக்கு இந்த வாழ்க்கையில. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது தான் மைண்ட் அப்படின்ற போர்வை வந்து சரிஞ்சு அது வந்து அடங்கிடும். அப்படியே வந்து டு த பேஸ்மென்ட்க்கு போயிடும் அது. அது அப்ப அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மைண்ட் இப்படி ஒட்டி இருக்கு. நம்ம இன்ட்யூஷனுக்கு. அதனால நம்ம இன்ட்யூஷன் பார்க்க முடியாது. நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த மைண்ட் வந்து கொஞ்சமா இறங்குது, கொஞ்சமா இறங்குது, கொஞ்சமா இறங்குது. ஸோ இவ்ளோ இறங்கினாலே கொஞ்சம் நமக்கு இன்ட்யூஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம், 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 கொஞ்சம் இப்படி இறங்கி அது மைண்ட் கம்ப்ளீட்டா இறங்கி அது ஆ டிசால்வ் ஆகணும் அப்படின்னா, நெறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிசால்வ் your mind, you have to do lots of continuous meditation. இதுதான் அதோட ஆன்சர். ஓகே. ஓகே மேம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. எவ்ரிடே எனக்கு வருது, வரல அதெல்லாம் செகண்டரியா வச்சுட்டு, வெரி தாட்ஸ் எவ்ளோ வந்தாலும் சரி நான் உட்கார்ந்துர்றேன் மேம். எக்ஸலென்ட். அம் பட் சில நேரம் எப்படின்னா, நம்போ இன்னும் சரியா பண்ணல. இதுவும் மைண்ட் தான் இப்போதைக்கு எனக்கு புரியுது. ஆ சோ அந்த மாதிரி ட்ரிகர்லாம் ஆகும்போதெல்லாம் இல்ல ரொம்ப டவுன் ஆயிடுறேன் மேம். நான் வந்து சி வேஸ்ட்டா ஒரு நம்ம இடத்துல எனர்ஜி இருக்கிற குடுத்து உலகம் வந்து பொல்யூட்டட். கம்ப்ளீட்லி மைண்ட் என்ன சொல்றது? தாட் பொல்யூஷன். தாட் பொல்யூஷன் ம், கண்ணுக்கு ம். தெரியாது. வீட்ட வந்து நம்ம எவ்ளோ கிளீனா வச்சுக்கிறோம். நீங்க இருக்கிறது அப்ராடுன்னா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிறீங்க. ஆனா, யாராலயும் தாட் பொல்யூஷன கிளீன் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாது. அதுக்கு எந்த எக்விப்மென்ட்டும் கிடையாது. ஆமா மேம். அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படின்னா, நான் என் வொர்க் ஸ்பேஸ் வந்தேன்னா, ம். எனக்கு வந்து அதாவது ரன் ஆயிக்கிட்டே இருக்கும் மேம். என்னால ஏன்டா இப்படி ஓடிர்லாம் தலைய கீது எங்கனா வெட்டிர்லாம் அப்படி இருக்கும் மேம். ஆ. என் வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப காமா என்னால ஒரு எஸ். அவரா இருக்க முடியுது. வொர்க் ஸ்பேஸ் வந்தேன்னா, ஆ. அவுட் ஆஃப் மைண்ட். அது அவுட் ஆஃப் இது அவேர்னஸ்ல போயிடுறேன் மேம். சோ, ஃபுல்லா இதுதான் நான் சொல்றது எனக்கு தாட் பொல்யூஷன். அங்க கண்ணுக்கு பாக்குற ம், இடம் எல்லாம் நீட்டா இருக்கிற இடம் எல்லாமே நீட் கிடையாது. ம். பொல்யூஷன் அப்படின்றது தாட் பொல்யூஷன் தான் ஹையஸ்ட் பொல்யூஷன் இன் த வேர்ல்ட்.
இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள் வரத்துக்கு காரணமே மெயின் ரீசன் தாட் பொல்யூஷன் தான். ஸோ இந்த தாட் பொல்யூஷன் தான் உங்களுக்கு வந்து நீங்க இப்போ நல்லா ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ பிஃபோர் மெடிடேஷன் எல்லா பொல்யூஷன் பீப்புளோட நம்மளும் பொல்யூட்டடா இருக்கும். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண என்ன ஆகுதுன்னா நாம பியூரிஃபை ஆகும்போது இந்த தாட் பொல்யூஷன் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அங்க நம்ம அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னும் போது நீங்க வந்து ஜஸ்ட் ஹாவ் எ தாட். நான் வந்து எந்த ஒரு தாட் பொல்யூஷனை நான் ரிசீவ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வீட்டுல இறங்கும் போதே நீங்க அந்த தாட் வச்சுட்டு நீங்க போங்க. ஸோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் உங்க ஒர்க் ஸ்பேஸ் போறீங்க, ஒரு சின்ன கிறிஸ்டல் பிரமிடோ ஒரு காப்பர் பிரமிடோ நீங்க வந்து உங்களோட பேக்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பிரமிட், ரொம்ப பெருசு கூட இல்ல, ஜஸ்ட் அந்த பிரமிட் அப்படின்றது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்க எப்போ அந்த டவுனா ஃபீல் பண்றீங்களோ டக்குன்னு அதை கையில வச்சுட்டு ஒரு செகண்ட் கண்ண மூடி ஐ எம் ஆல் ரைட், நான் எந்த தாட் பொல்யூஷனுக்கும் கனெக்ட் ஆகல, ஐ எம் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஜஸ்ட் ஹோல்ட் இட் அண்ட் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே மேம். இனிஷியலி நான் எப்படி யோசிச்சேன்னா, நான் வந்து இன்னும் நம்மளுக்குள்ள நிறைய வந்து ஒரு பாய்சனஸ் தாட்ஸோ இல்ல இதெல்லாம் இருக்கு, இன்னும் அதெல்லாம் கிளியர் ஆகிறது தான் நம்மளுக்கு எடுத்து காமிக்குது போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிளியரா வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல மேம். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது. ஓகே, ஒர்க் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வீடு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா தட் மஸ்ட் பி ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்க. வீட்ல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் பையன். சோ இப்போ நீங்க 2 பேரும் நீங்க தான் இருக்கீங்க. ஸோ நீங்க 1 இயரா மெடிடேஷன் பண்றீங்க. ஸோ அப்போ வீட்டோட வைப்ரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, பொல்யூஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனா ஒர்க் ஸ்பேஸ்ல யாருக்கும் மெடிடேஷன் தெரியாது. இன்னும் வந்து அங்க எல்லாருமே தாட் பொல்யூஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றதாலதான் நீங்க அங்க போகும்போது அகைன் அந்த தாட் பொல்யூஷன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ட்ரூத் புரிஞ்சிருச்சு, ஐ வில் நாட் டேக் தட் பொல்யூஷன் அப்படின்னு நீங்க நல்லா ஒரு பிரேவா ஒரு தாட் வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா கட்டாயமா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஷூர். Thank you so much. ஸோ இது வந்து என்னன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நீங்க உங்களோட அவேர்னஸ் லெவல்ஸை வந்து பெருக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் லெவல் பெருகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து ஸ்டக் ஆகுறீங்க. அந்த ஸ்டக் ஆகும்போது யூ ஹாவ் டு திங்க். ஸோ நீங்க இப்போ இது ஸ்டக் ஆனதால தான் இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஆமா மேம். ஸோ ஒவ்வொரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகும்போது அங்க நான் ஸ்டக் ஆயிட்டேனே அப்படின்ற டிப்ரெஷன் உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ இங்க நான் ஸ்டக் ஆயிருக்கேன், ஸோ வாட் இஸ் த லெசன் ஹியர் அப்படின்றது தான் உங்க கேள்வியா இருக்கணும். ஓகே மேம். அது நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம். ஏன்னா ஏன்னா யூ ஆர் இன் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். எதுவுமே வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ எனிதிங் உங்களுக்கு புரியல, அங்க நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்க, அங்க டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்க, சம்திங் நெகட்டிவா ஃபீல் பண்றீங்கன்னா அங்க சம்திங் நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் இருக்கு. அந்த பாடத்தை கத்துக்கிட்டா அங்கேருந்து நீங்க அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். சேம் ஆஸ் பிசிக்கல் இதுதான். நம்ம பிசிக்கல்ல நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டா தானே நெக்ஸ்ட் அப்கிரேட் ஆகுறோம். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட ஜஸ்ட் அப்கிரேடிங் அவர் இன்னர் சென்சஸ், அப்கிரேடிங் அவர் விஸ்டம். ஓகே ஓகே மேம். Thank you so much மேம். Thank you so much for the clarification. Thank you. So any doubts நீங்க வந்து கேட்க வரல, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்றீங்கன்னா யூ ஆர் உங்களோட அப்கிரேடிங்க நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே.
ஸோ நீங்க உங்களுக்காக எந்த ஒரு விஷயமானாலும் இப்ப நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணி கேட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு முன்னேற்றம். இது வரலன்னா, இப்போ இன்னைக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கிளாஸஸ்க்கு வரும்போது தான் இதெல்லாம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாஸ்டரும் இப்போ இந்த நான் கிளாஸ் வச்சிருக்கேன்னா, இத யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். இத யுட்டிலைஸ் பண்ணிக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் நீங்க அப்கிரேட் ஆவீங்க. தேங்க் யூ. மேம் எனக்கு இன்னொரு டவுட் மேம். யாஹ்! எனக்கு ஃபியூ மந்த்ஸா நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்திங் லைக் தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரூத் ம். ஆர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றேன்னா, ம். எனக்கு மிட் ஆஃப் த ஐப்ரோ இருக்குல்ல மேம், அந்த இடத்துல வந்து ஒரு பல்சிங் இது வந்துட்டே இருக்கு மேம். எஸ். ஸோ வாட் இஸ் தட்? அப்டின்னா, ஆ சி இது வந்து எனர்ஜி ஜங்ஷன். இது ரிசீவிங் ஜங்ஷன். இப்ப இங்க நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்லயே ஆரம்பிச்சது மேம். பல்ஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் அது இருந்துட்டே இருக்கு. ஸோ அது கேட்கணும். ஸோ இங்க இன்னர் கனெக்ஷன் நல்லா வரும்போது, இஃப் யூ ஆர் டூயிங் ட்ரூத், இங்க அந்த பல்ஸ் வந்து அது யூ ஆர் டூயிங் கரெக்ட். இதுதான் ட்ரூத். இதுதான் நீ செய்யணும். அது அங்க வந்து துடிச்சு சொல்லுது. இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அது சொல்லுது. ஓகே? ஓ! கிரேட். சூப்பர் மேம். தேங்க் யூ மேம். இதுதான் எனக்கு வேணும். அந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இதுவா தானே இருக்கு. ஆமா மேம். சம்டைம்ஸ் வந்து எனக்கே ரியலைஸ் சப்போர்ட்டிவ். ஆகும்போது நான் அழுகலாம் ஆரம்பிக்கிறேன் மேம். ஓ! இ இதுதான் இல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ம். சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ புரியுது. என்னன்னா, அந்த ட்ரூத் வந்து எப்போ ஆ இன்னர் வந்து இதாகுதோ, அந்த சோல் வந்து சந்தோஷமா, இதுதான் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுதான் எனக்கு தேவை. இதுதான் நீ செய்யணும். நீ கரெக்ட்டா செய்ற அப்படின்றது அதோட சிக்னல் அது. வேற ஒண்ணும் இல்ல. ம். செம மேம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேம். வெரி நைஸ், வெரி நைஸ். பேசுனதுக்கு ரொம்ப ரியலி தேங்க்ஸ். வெரி நைஸ். நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெறைய பேருக்கு இந்த ஒரு மெசேஜ் கூட போய் சேர்ந்திருக்கு. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க்ஸ் அ லாட். யா, தேங்க் யூ. எஸ் மாஸ்டர்ஸ் பேசலாம். ராஜேஸ்வரி மேடம் ஊருக்கு போயிட்டு வந்தீங்க. வாலண்டரி ஒர்க் பண்ணீங்க. நீங்க கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இருக்கீங்களா? டிஎம்ஒய்க்கு போயிட்டு வந்தீங்க. தீபலட்சுமி மேம் பேசுங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க நம்ம குரூப் மாஸ்டர்ஸ்? நம்ம குரூப் மாஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்லி சொன்னாங்க. எஸ். நம்ம எல்லாரும் வ வெ வியாழக்கிழம வியாழக்கிழமை மீட் பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? உங்கள தான் தேடுனாங்களாம். ஐயோ! அங்க மேடத்த பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், அங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ற இடத்துல மேபி இருப்பாங்க. போய் பாருங்கன்னு கூட நானு சொல்லி அனுப்பியிருந்தேன். அப்போ நம்ம முரளி சார் வந்து குரூப்ல உங்க பிக்சர் போட்ட உடனே ஃபேமிலியோட அங்க இருக்கிறீங்கன்னு நான் நெனச்சுக்கிட்டேன் மேம் நானு. ஓகே, இருப்பாங்க ஓகே. அப்படின்னு சொல்லி இருந்தேன். இல்ல ம், அங்க நாங்க தேடி தேடி பார்த்தோம். மேடத்த பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டாங்க. ம். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். நீங்க அந்த அங்க யாராவது ஆஸ்ட்ரல் ஹீலிங் கேட்டிருந்தாங்களே இல்ல மாஸ்டர்ஸ கேட்டிருந்தாலே நான் வரலன்னு சொல்லியிருப்பாங்களே. ரிசப்ஷன்ல ஆமா. ரிசப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துல கேட்டாலே, யார் வந்தாங்க வரலன்னு தெரிஞ்சிரும். அவ்வளோதான். இல்ல ரிசப்ஷன்ல ஒருவேள கேட்டாலே ஒரு சொல்லிடுவாங்க. நாள் இல்லாட்டாலும் அடுத்த நாள் வந்துருவீங்கல்ல. அது எப்படி போய் கேட்க அப்படின்னு அவங்களுக்கு ஆஹா. தோணல. சரி, அங்க சரி. எங்க இருப்பாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நானும் எதுவும் ரூம்ல எதுவும் இருப்பாங்க. ஃபேமிலியோட வந்திருக்காங்களே! பார்த்துருக்கீங்களே! குரூப்ல பாருங்க அப்படின்லாம் நான் வேற சொன்னேன். அந்த பிக்சர அது பார்த்துட்டு. பிக்சர் வந்து ஏன்னா, ஸோ நம்ம குரூப் இதுவா வந்து நான் கலெக்ஷன் போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்காக பிக்சர போட்டு அது ஜஸ்ட் சும்மா ஒரு அப்ரிசியேஷன்க்காக அவங்க போடுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனால நானு ஒருவேள நீங்க அங்க போயிருக்கிறீங்க போல. அங்கருந்து எடுத்த பிக்சர்ன்னு நெனச்சுட்டு நான் சொல்லிட்டேன். இல்ல. அதனால தான் தேடி தேடி பார்த்துருந்தாங்க. ஆனா இந்த ம். தடவ ஏதோ ஹாஸ்டல் ஹீலிங் எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ராமாச்சாரி சார் ம். சேத் பாலகிருஷ்ணன் சார் தான் நடத்துனாங்களாம் மத்தியானம். ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க மாஸ்டர்ஸ் எல்லாரும்.
ஆமா. ஃப்ரைடேல வச்சாங்கன்ட்டு. கரெக்ட். ஆ, அது வேற? அப்புறம் ஏதோ புதுசா அங்க பிரமிடு ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க. அது இத விட ரொம்ப அழகா இருக்கு ம். அப்டின்னாங்க. நான் பார்க்கல மாஸ்டர் அப்டின்னேன். ஆனா வச்சிருக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் போய் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹில்ஸ் மேல ஆமாமா. கொஞ்சம் மேல கட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு மதுரை மாஸ்டர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் போயிருந்தாங்க. என்னால ம். முடியல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க மேம். ம். ம். ஓகே. அந்த 2 தான் அவங்களுக்கு அதிசயமா இருந்தது. புதுசா இருந்தது. அந்த ஆஸ்ட்ரல் ஹீலிங் பண்ணி முடிச்சு நாங்க வெளியில வரப்போ, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணோம். ம். வீட்டுக்கு வந்து கூட ஒரு ஒரு இன்னுமே அப்படியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெலுங்குலயே சொன்னாங்க. அத டிரான்ஸ்லேட் பண்ணி மேம் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா நடந்தது. டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணாங்களா? அருணா தேவேந்திரன் மேமும் அவங்க தான் பண்ணினாங்க அப்படி சுவர்ணா சொன்னாங்க. மேடம். ஆமா. ஸ்வர்ணா மேமும், அருணா மேம் 2 ம். பேர் ஏதோ பண்ணதா சொல்லி சொன்னாங்க. சரி, சரி. ஆ. ஓகே, ஓகே. அவங்க அடுத்த நாளும் பண்றதா இருந்ததா, திடீர்னு சேத் பாலகிருஷ்ணன் சார் கிளம்பி போயிட்டாங்க. அதனால அடுத்த நாள் பண்ணல ம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். அது ஆந்திரால எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து 3 டேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 11 டேஸ் ஆச்சு. அந்த மாதிரி எப்படி நடக்கும்னா, அப்பா ஒரு ஒரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆ ஒவ்வொரு செஷன்ல இவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 200 பீப்பிள்க்கு நிறுத்தி வச்சுருவாங்க. ஆமா மேம். ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடக்கும் பாருங்க அப்பல்லாம். நெறைய பேருக்கு வந்து ஆ வயித்துல கட்டி எல்லாம் மாயமா போகுது. அந்த எஸ் மேம். சர்ஜரிஸ் எல்லாம் நடக்கும்போது. ஆனா பெயின் இருக்கும் இந்த மாரி சர்ஜரிஸ் நடக்கும்போது. அது பொறுத்துக்கணும். அந்த மாரி ம். பெயின் எல்லாம் பொறுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் பெயினா வருதோ, மாஸ்டர்ஸ் பக்கத்துல போய் நின்னுட்டு, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் பர்சனல் கைடன்ஸ் குடுத்து, அவங்கள படுக்க வச்சு, அவங்களுக்கு இன்னும் பர்சனல் கைடன்ஸ் பயங்கரமா வந்து இருக்கும். ஆஸ்ட்ரல் ஹீலிங். ஆனா அது தாங்கக்கூடிய பாடியும் இருக்கணும். ரொம்ப வயசானவங்க வந்து கொஞ்சம் தாங்க முடியாது அது. ஸோ அதுக்கேத்த மாதிரி இப்ப வந்து நல்லா இன்னும் அவங்களே வந்து இன்னும் மாடிஃபை பண்ணிட்டு நல்லா பண்றாங்க ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ். ஆமா மேம். இந்த மாசமும் 24, 5, 6, 7 4 நாளைக்கு வச்சிருக்கிறாங்க மேம். ஆந்திரால தான் வச்சிருக்கிறாங்க. அதான் போட்டிருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் ஆந்திரால நடந்துகிட்டே இருக்கும் மேடம். அது நடந்துகிட்டே இருக்கும் ஆந்திராவுல. எஸ் மேம். உங்க ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. வீடியோல வாங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே நல்லா இருக்கும். ஆஸ்ட்ரல் சர்ஜரி எல்லாம் நான் போயிருந்தேன். எப்போன்னா ரொம்ப ஸ்டார்டிங்ல நான் போயிருந்தேன். எனக்கு வந்து அது தேவைன்னு எனக்கு தோணல. என்னோட பாடிக்கு அப்போ நான் ஹெல்தியா இருக்கிறதால எனக்கு ஒன்றும் அது வேணும் அப்படின்னு தோணல. நான் போனேன் ஒரு வாட்டி ஜஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு மட்டும் போனேன் அவ்வளவுதான். நல்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்லுங்க ராஜேஸ்வரி. எஸ் மேம். சோ நானும் போயிட்டு வந்தேன் மேம். எப்படி வாலண்டரி ஒர்க் எல்லாம் போச்சு? எஸ் மேம். 4 டேஸ் போனேன். ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்கு தான் வந்து எனக்கு குடுத்தாங்க. சோ ரொம்ப ஹேப்பியா பண்ணேன் மேம். நல்லா இருந்தது. அதன் பிறகு அந்த ஆஸ்ட்ரல் ஹீலிங் இதுவும் வந்து ஜாயின் பண்ணோம். அது வந்து அவங்க ஸ்பீச்லயே வந்து நெறைய ஹீலிங் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. சோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம மைண்ட் வந்து எப்படிலாம் இது கொண்டு வரணும், எப்படி நமக்குள்ள எப்படி டிராவல் பண்ணணும், எப்படி அத வந்து அதுவா கியூர் ஆகும். சோ நம்ம வந்து நமக்கு கூட நம்மளே ஹீலிங் பண்ணக்கூடாது. சோ ஆமா. நம்ம எண்ணங்கள்னால அது எப்படி ஹீல் ஆகும் அப்படிங்கறத அழகா சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது மேம். அந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பட் சொல்லிட்டு அது கண்டிப்பா வந்து வந்து ட்ரை பண்ணேன். நீங்க தனியா எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இங்க ஆஸ்ட்ரல்
ஹீலிங் இந்த ப்ராசஸ் வந்து அவங்க ட்ரெயின்டு மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம வித்தவுட் ட்ரைனிங் நம்ம அது வந்து ட்ரை பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டோம்னா நீங்க அந்த இதுல வந்து அந்த டிசீஸ்ல வந்து ரொம்ப தவிச்சிருவீங்க. ஸோ அதனால நீங்க தனியா எப்பவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு எஸ் மேம். எனர்ஜி லெவல்ஸ் நிறைய இருக்கணும், ம். அந்த ட்ரைனிங்கும் இருக்கணும். அதுக்குன்னு ஓகேங்க. இப்போ இவங்க ட்ரெயின் பண்றாங்க இல்லையா, இவங்க வந்து அந்த பர்பஸ்க்காக பிறந்தவங்க. ஸோ யார் வந்து எந்த பர்பஸ்க்காக பொறந்தாங்களோ அது பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்ட்ரல் ஹீலிங் என்ன பண்ண சொன்னா, நான் பண்ண மாட்டேன். தட் இஸ் நாட் மை பர்பஸ். இல்ல மேம், ஆஸ்ட்ரல் ஹீலிங் வந்து எப்படி பண்ண சொல்றாங்கன்னா, மத்த ஊருக்கு அவங்க பண்ணி விடல. சோ நம்ம அந்த எண்ணங்கள் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் அப்படிங்கறத அது சொன்னாங்க. நம்ம எல்லாமே எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்? எடுத்துக்கோங்க. பட் ஆனா அந்த ப்ராசஸ் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அது சொல்றேன். எஸ் மேம். எஸ் டோன்ட் மேம். டூ தட் ப்ராசஸ். அது பண்ணாதீங்க. ஏன்னா நான் அன்னைக்கு கேட்டுட்டேன், அதுதான் இது, நான் அதே மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன், வேண்டாம், ட்ரை பண்ணாதீங்க அதெல்லாம். ஓகேங்க மேம். ஏன்னா ரிஸ்க் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கஷ்டம். நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் கைடன்ஸ்ல கைடட் மெடிடேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி ஹீலிங் பண்ணலாம், எனி செஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் மாஸ்டர்ஸ் அவங்கவுங்க பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் குரூப்பா நிறைய பேர் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட பர்பஸ். அது இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஜஸ்ட் பத்ரிஜி சொல்றாரு ஆனாபான சக்தி செய் சொல்லுங்க, எனக்கு வந்து இது சொல்றதுதான் என்னோட பர்பஸ். நான் எந்த ஸ்பெஷலைசேஷன் இப்போ அருணா மேடம் வந்து தேர்ட் ஐ மாஸ்டர் சொல்லுவாங்க. ஐ எம் நாட் நான் தேர்ட் ஐன்னு கூட சொல்ல மாட்டேன். தேர்ட் ஐ இருக்கு, ஆனா தேர்ட் ஐ மாஸ்டர்னு என்னால் நான் வந்து ஸ்பெசிஃபையா நான் சொல்ல முடியாது. நான் எனக்கு சொல்லணும்னா வாட் ஐ எம் மீன்னா ஒரு விஸ்டம் மாஸ்டர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பிரமிட் மாஸ்டர், ஒரு விஸ்டம் மாஸ்டர், அவ்வளவுதான். ஸோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் நான் வந்து கொடுக்கல. நான் வந்து சார் சொன்ன ஆனாபான சக்தி ஸ்ப்ரெட் பண்றேன், அவ்வளவுதான். அது மேல நான் எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடையாது. அதே போல பத்ரிஜியோட கான்செப்டும் நல்லா இருந்தது. பத்ரிஜியோட ஒரு வீடியோ வந்து ஒண்ணு போட்டு காமிச்சாங்க. அது வந்து நல்லா இருந்தது. அந்த தண்ணி வந்து டம்ளர்ல கொண்டு வர சொன்னாங்க, ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து அது மேல ரசம் ஊத்த முடியுமா, சாம்பார் ஊத்த முடியுமா, இப்படி ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன், எம்டி டம்ளர் கொண்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கு போய் எம்டி டம்ளர் வந்து கவுத்தி வச்சுட்டாங்க. இப்ப மழை பெஞ்சுன்னா நீ பிடிக்க முடியுமா இத அப்படின்னு சொல்லி அது நேச்சுரலா வந்து அழகா சொல்லி சொன்னாங்க. சோ அது வந்து எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில அவங்க லாங்குவேஜ்னா கூட சரி, அவங்க சொல்லும் போது அவ்வளவு நல்லா இருந்தது. நம்ம வந்து மைண்ட வந்து எப்படி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி நம்ம எம்டியா வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து ஞானம் கேட்கணும், ஓப்பனா இருக்கணும். நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க ஒரு கிளாஸ் கேட்கும் போது நீங்க கேக்குறீங்க, ஆனா இங்க ஓப்பனா இல்லைன்னா உள்ள போகாது விஸ்டம், எம்டியா இல்லைன்னாலும் போகாது. அது இப்படி திறந்து இருக்கணும், அதே இடத்துல ரிசீவிங்கும் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தாதான், ஓப்பன் மைண்ட் அண்ட் எம்டி மைண்ட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே ரிசீவ் ஆகும். இதுதான் அங்க மெசேஜ். அது அவர் ரொம்ப நல்லா சொல்லுவார். அவங்க வந்து பத்ரிஜி என்னன்னா ஒரு ஒரு பியூரா வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஒரு குழந்தைக்கு, ஒரு 2 வயசு குழந்தை கூட அது புரிஞ்சுக்கும். அது அவங்க சொல்றது 2 வயசு 3 வயசு. இப்போ ஒரு லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா புரியுற ஒரு குழந்தைக்கு அவர் சொல்றது புரியும். அவ்வளோ ஒரு இயல்பா அவங்க சொல்லுவாங்க. விஸ்டம் வந்து இவரை தாண்டி இவ்வளோ இயல்பா நான் யார்கிட்டயுமே கேட்டதில்லை. இப்போ நமக்கு வந்து வேதங்கள், நம்மளோட புலவர்கள், இவங்க எல்லாமே சித்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, மர்மமா சொல்றாங்க. கரெக்டா? ஒரு பாடல் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல வந்து நிறைய மெசேஜ் இருக்கும், ஆனா மர்மமா இருக்கும். அந்த மெசேஜ புரிஞ்சுக்கணும்னா நீங்க தியானம் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சு அத ஒரு லிட்ரேச்சர் வழியாக, ஒரு ஆன்மீக வழியாக அந்த வார்த்தைகளை வந்து அலசி ஆராய்ஞ்சாதான் நீங்க அதுக்குள்ள இருக்கிற மர்மத்தை புரிஞ்சுக்கிறீங்க.
பட் பத்ரிஜி என்னன்னா நியூ ஏஜ் விஸ்டம் மாஸ்டர். இந்த நியூ ஏஜ் விஸ்டம் மாஸ்டருக்கு 3 வயசு குழந்தை பக்கத்துல உட்கார்ந்தாலும் எஸ் பத்ரிஜி வெரி நைஸ், எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குழந்தை கூட சொன்னோம். அந்த குழந்தை கூட டெல்மி இப்போ வந்து சார் ஒரு 3 வயசு குழந்தை கூட பேசினாலும் அந்த குழந்தை எல்லாம் இன்னும் அழகா பேசி அவர் சொல்ற விஸ்டம் கேட்டுக்கும். அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ட்ரூத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. நிஜமா. எஸ் மேம், எஸ். சோ ரொம்ப அருமையா இருந்தது. நான் மிஸ் பண்ணாம 4 நாளும் வந்து ஃபுல்லாமே கலந்துக்கிட்டேன், முடியிற வரைக்குமே. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ நீங்களா தான் வராம விட்டீங்க. எனக்கு கொஞ்சம் மதுரை ஹெல்த் பர்சன்ஸ் இஷ்யூ நிறைய பேர் ஆயிடுச்சு. வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து இப்போ நாம வந்து நான் பிஎம்சில அந்த ஆங்கர் ஒர்க் பண்றதுனால என்னை நிறைய பேர் தெரியுது. ஏன்னா வந்து வீடியோ ஆன் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நிறைய ஆன் பண்றதுனால எல்லாம் வந்து பேசுறாங்க, ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். அது வந்து நமக்கு அதன் பிறகு அவங்களே சொன்னாங்க, ஹோஸ்டிங்க்கு வந்து சர்வீஸ்க்கு வாங்க, நாங்க எப்படி வந்து மியூசிக் ஷேர் பண்றது எல்லாமே நாங்களே சொல்லி தரோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஸோ இந்த வாட்டி நான் வந்து ரெடி ஆயிட்டேன் வர்றதுக்கு. காலையில கிளம்பணும்னா நைட் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஹெல்த் இதாயிடுச்சு. அதனால இருக்கிறதா ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட நான் கிளாஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சேன். காலையில நான் வந்து தெம்பாயிட்டேன். தர்ஸ்டேலேருந்து தர்ஸ்டே ஐ ஆம் சிக். தர்ஸ்டே டு தர்ஸ்டே சிக்ல தான் இருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு காலையில நான் நார்மல் எப்படியானா எனக்கு தெரியல. ஸோ அதனால கிளாஸஸ் வேண்டாம், கேன்சல் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நடக்கவே இல்லை. அதனால அதுக்கு முன்னாடி கூட ஒரு வீக் மிஸ் பண்ணோம், எங்கேயோ நான் போனதால. பெங்களூர் போனேன், அப்பயும் நான் கிளாஸ் எடுக்கல. அண்ட் லாஸ்ட் வீக் எடுக்கல. சரி இந்த வீக் எப்படியாவது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணேன். தேங்க்யூ 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 மேம். பௌர்ணமி மெடிடேஷன் வேற. சோ இது வந்து அந்த பௌர்ணமி நாள், அதுக்கு அடுத்து 3 நாள் கரெக்டா நல்ல ஒரு எனர்ஜியா இருந்தது மேம். அந்த பிரமிடுக்கு போகணும் நாங்க. அகத்தியருக்கு மேல அந்த உச்சி மலையில வந்து சோ அந்த ஓபன் பிரமிடுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அது வந்து இன்னும் வைக்கலையா மேம். சோ நீங்களா வந்து ஒரு பேர் வச்சு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க சிவசக்தி பிரமிடு சொல்லி நாங்க போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது மேம். அதுக்கும் ஒரு ஸ்டெப் யாருனாலும் போயிட்டு வரா மாதிரி பயப்படாம இருக்க மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டிருக்காங்க. போறதுக்கு வழி ஈஸியா தான் இருக்கு. அங்கேயும் போனோம், நாங்க 2 மணிக்கு போனோம். எப்போ மிட் நைட் காலையில போனோம். அப்போ அங்கேயே வந்து ஒரு 4 பேர் படுத்திருக்காங்க அந்த மலையில. நாங்க இங்க வந்து அந்த ஃபயர் மெடிடேஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு ஃபயர் கேம்ப் முடிச்ச பிறகு நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம். அதன் பிறகு மேல போயிட்டு 1 மணிக்கு மேல போனோம். அதன் பிறகு கீழே வந்து திரும்ப அந்த ஃபயர் மெடிடேஷனுக்கு அந்த ஃபயர் கேம்ப் இந்த இடத்துல இருந்து 2 to 3:30 மணி வரைக்கும் அங்க மெடிடேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு போய் பார்த்தோம் 3:30 மணிக்கு. திரும்ப 4:30 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி 5:30 மணிக்கு போய் மெடிடேஷன் குரூப் மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தோம். நமக்கு தூக்கம் தேவையில்லை. அங்க இருக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப மெடிடேஷன் பண்றோம்ல, தூங்கணும்னே இல்ல. வெரி நைஸ். நம்ம அந்த போன டைம் வந்து இப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணணும். வெரி நைஸ், கரெக்ட். எஸ் மேம். ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அந்த பயமும் இல்ல, நம்ம இத்தனை மணிக்கு போறோமே அப்படின்லாம் கிடையாது. நாங்க போனோம், மதுரை மாஸ்டர்ஸும் எங்க கூட வந்தாங்க துணைக்கு. துணைக்கு விட்டு அவங்க மெடிடேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க விட்டுட்டாங்க, இறங்கி வந்துட்டோம். வந்துட்டு கீழே அப்புறம் காலையில சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க விட்டு வந்தீங்க, நாங்க எந்திரிச்சு 2 மணி அப்படின்னாங்க. நாங்க 2 மணிக்கு இங்க மெடிடேஷன்ல உட்காந்துட்டோம் நாங்க கீழே இறங்கி வந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எனர்ஜியா இருந்தது மேம். சோல் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சந்திச்சோம். அது ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. அடுத்து எல்லாருமே கம்பல்சரி போணும் மேம், எல்லா குரூப்பா. கடத்தால் நெக்ஸ்ட் எல்லாருமே. இன்னும் கடத்தால் பிரம்மாண்டத்தை பார்க்கல நீங்க. அது பார்த்தாதான் அதுதான் உலக மகா பிரம்மாண்டம். அது கடத்தால் டிசம்பர் யஜ்ஞம் இப்போ நடக்க போற இந்த யஜ்ஞம் தான். அது வந்து கடல், தியான கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடலை பார்க்கணும் நீங்க. எவ்ரி டைம் நமக்கு வந்து இந்த டிசம்பர்ல தான் எல்லாமே வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்ல நம்ம வந்து நம்ம வந்து ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இல்லைன்னா போக முடியாது.
நம்ம அடுத்த வாட்டி நினைச்சாலும் நமக்கு வந்து தமிழ்நாடு யஜ்ஞமும் டிசம்பர் தான். அந்த கட்தால்ல வர்றதும் டிசம்பர் தான். அதுக்கு வேற சாய்ஸே கிடையாது. போகணும்னா போய் தான் ஆகணும். ஒண்ணுதான் போகணும்னா முடியாது. அப்ப டிசம்பர்து நம்ம கட்தால்து மிஸ் பண்ணி தான் ஆகணும் இங்க. ஏன்னா அது வந்து டிசம்பர்ல நடக்கிறதுக்கு கட்தால்ல வந்து ரொம்ப மெயின் ஈவெண்ட். ஹோல் பிஎஸ்எஸ்எம் ஈவெண்ட் அது. அதுக்கு பாத்தீங்கன்னா குளோபலா எல்லா மாஸ்டர்ஸும் வருவாங்க. எல்லா சீனியர் மாஸ்டர்ஸ், எல்லா கிராண்ட் மாஸ்டர்ஸ், சொல்லணும்னா எல்லா அதர் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. எங்கெங்க எல்லாமே பிஎஸ்எஸ்எம் பிரான்ச்சஸ் அங்க மெயின் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அப்ராட்ல இருந்து எல்லாருமே அங்க கம்பல்சரி அட்டெண்டன்ஸ். 1 நாளோ 2 நாளோ இல்ல 3 நாளோ. ஒரு சிலர் வந்து ஏன்னா இங்க டிசம்பர் வைக்கிறதே ஏன்னா அப்ராட் கண்ட்ரிஸ் அந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்கும். அதனால கம்பல்சரி டிசம்பர் வந்து ஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பத்ரிஜி. ஏன்னா பிஎஸ்எஸ்எம் கிராண்ட் ஈவெண்ட் இந்த டிசம்பர்ல, இந்த டிசம்பர் லாஸ்ட் 10 days 11 days அந்த 11 days, சம்டைம்ஸ் எல்லாம் 15 days 16 days எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ 11 days ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த 11 days எவ்ரி இயர் கம்பல்சரி. இந்த ஈவெண்ட்ல குளோபல் எல்லா மாஸ்டர்ஸும் கலந்துக்கணும். இது வந்து அவங்க கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இது பாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-15 இயர்ஸா நடக்குது. எனக்கு 20 years முன்னாடில இருந்தே நடக்குது. பட் ஆனா 12-15 இயர்ஸா ரொம்ப இந்த குளோபலா நடக்குது. ஸோ எல்லாருமே வந்துருவாங்க. இப்போ நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இல்லையா, ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்துருவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி வரவங்களும் வருவாங்க, இந்த ஈவெண்ட்டுக்காக வரவங்களும் வருவாங்க. போக முடியலன்னாலும் நமக்கு லைவ் இருக்கு. பிஎம்சி தெலுங்கு லாங்குவேஜ் புரியுது புரியல எல்லாம் பார்க்காதீங்க. பிஎம்சி தெலுங்கு பண்ண மாட்டாங்களா மேம்? என்னது தெலுங்கு சொன்னீங்கல்ல, அது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? தெலுங்கு சேனல்ல தெலுங்கு தானேங்க வரும். சரி சரி. ஓஹோ. பிஎம்சி தெலுங்குல ஆமா, பிஎம்சி தெலுங்குல 11 days லைவ் இருக்கும். நீங்க என்ன செய்யணும், மெடிடேஷன் டைம்ல ஆன் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் டைம்ல ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆயிட்டு பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓ, அது சேனலே வந்து தெலுங்கு சேனலா? நான் நினைச்சேன் இந்தியாட்ட ஏதாவது சொல்லுவாங்களான்னு. இல்ல, இப்ப பிஎம்சி நமக்கு தமிழ் இருக்கிற மாதிரி தெலுங்கு சேனல். தெலுங்கு சேனல் நமக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கரமா ஓடும், பயங்கரமான ப்ரோக்ராம்ஸ். அதுல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். தெலுங்கு புரிஞ்சவங்க எல்லாம் பிஎம்சி தெலுங்கு பாருங்க, அதெல்லாம் எங்கேயோ இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுல லைவ் இருக்கு. இந்த வாட்டி கட்தால்லையும் ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங் 3 hours மெடிடேஷன், ஈவினிங்கும் 3 hours மெடிடேஷன் வந்து பண்ண போறாங்க. எப்பவுமே மார்னிங் தான் இருக்கும் மெடிடேஷன், அப்புறமா மதியத்துல இருக்காது. இந்த வாட்டி மதியமும் வச்சுட்டாங்க 3 hours. நமக்கு இப்ப ராம்நாயக்கன் பேட்ல எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ 2 வேளையும் மெடிடேஷன் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ பிஎம்சி தெலுங்கு லைவ் ஆன் பண்ணிட்டு உட்காரலாம். ஓகே, ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து இப்போ சைலண்ட் மெடிடேஷன் நான் மியூசிக் ஷேர் பண்ணுறேன். போன வாட்டி ஒரு இது ஆட் வரலன்னு சொன்னாங்க, அதுவே நான் பண்ணுறேன். தேங்க்யூ.